அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம். அதில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னன்னு கவனிக்கணும், தசாபுத்தி என்னன்னு கவனிக்கணும். இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பெயரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா. அப்போ 3ஆம் பாவகத்திலேருந்து 4ஆம் பாவகம் காலசக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிதுனம் கடகம் 2 விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் குரு பகவான் என்னதுங்க, குழந்தை, கல்வி, தொழில், திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில், ஆயில், அவர் மீனத்தில் பயணிச்சிட்ருக்கார். ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துருங்க. அப்போ ராகு கேதுங்கும்போது காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 11ஆம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க, ராகு பகவானும் பிரவேசிச்சிட்ருக்கார். அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம், அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க, நம்ம இந்தியா லெவலே பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க. இந்த கூட்டு அப்படிம்பாங்க, கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய 2-3 ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமைய போகுதுங்க. செப்பரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்ட்டில் வரவே வராதுங்க. நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு, பல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் குருமார்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு. கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்பயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது. நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயருங்க. புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக விசேஷமான குடும்பத்தில் சில மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், அந்தஸ்து, உயர்வை அப்படியே மனசுக்குள்ளே போட்டு கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. பிரச்சனைகள், எதிரி, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியில் பிரச்சனை, திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க. பயப்படாதீங்க. கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் கோளாறு இதெல்லாம் சரியாகக்கூடிய 90% வச்சுக்கலாம். இந்த வருஷம் அப்படிங்க 90% உங்களுக்கு நல்லா இருக்கும். 5ல் சனி பகவான், 12ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குரு பகவான். அது என்ன ஆகுது, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கேது குரு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகுது. சரிங்களா? இனிமேல் 12ஆம் பாவத்தை கொடுக்கும்போது அயன சுயன போகம். அப்போ உங்களுக்கு தூக்கம் உறக்கம் நல்லா இருக்க போகுது. 4 ராகு, வண்டி வாகம் பழுதெல்லாம் இனிமேல் பண்ணியிருப்பீங்க, டயர்லாம் பஞ்சராக இருக்கும், அல்லது அடிக்கடி பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு, விரயமாயிட்டே இருக்கும் வண்டியில். அதெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். ஏப்ரல் மேலேருந்து படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவத்துறையில் இருக்கவங்களாம் சாதிப்பாங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க சாதிப்பாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்துச்சுங்க, இனிமேல் அப்படியே படிப்படியாக நல்ல உயர்வை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுதுங்க. புதிய வழியை குரு பகவான் காட்ட போகிறார். எல்லா விஷயத்துலையும் இனிமேல் ஒரு கையோங்கி நிற்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனசு மட்டும் உங்களுக்கு இருக்கணும். எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருங்க, நல்லாயிருக்கும். மனசில் இருக்கிற நல்ல ஒரு நிலையெல்லாம் இனிமேல் மாறக்கூடிய அமைப்பு.
திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் உண்டுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. சிறிய சிறிய ஆபத்தாக இருந்துச்சு, சிறிய சிறிய வண்டி வாங்கினேன், சின்னதாக கீழே விழுந்தேன், மேலே விழுந்தேன், ஒரு கையில் அடிபட்டுச்சு, காலில் அடி, அதெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குருமார்கள், இந்த சித்தர்கள், சிவனடியார்கள், சன்னியாசி கிட்டலாம் நிறைய நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதற்கான ஆண்டு இந்த ஆண்டு உங்களோடது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்கள நிறைய ஒரு மாற்றம் உண்டு. அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆன்மீக யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் மாலை மரியாதையெல்லாம் போட்டு பாத பூஜை போட்டு அனுப்பிச்சுடுங்க. முடிந்தால் ஒரு வேஷ்டி வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் இந்த சந்தன மாலை அப்படிம்பாங்க, அது முருகனுக்கு, நீங்கள் எந்த முருகனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் வீட்லேயே படம் சிலை வச்சுருந்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சந்தன மாலை போட்டு அலங்காரம் பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள்பாங்க, அவங்களுக்கு பச்சை கலர் சேலை எடுத்து கொடுங்க. உங்களால் முடிஞ்சது 5 பேர்த்துக்கு, பெண்களுக்கு கொடுங்க, நல்லது. அது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் உங்களுடைய தொழில் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த விரயமெல்லாம் கட்டுக்கு வருங்க. விரயம் நிறைய ஆயிடுச்சுங்க, நிறைய கடை வாங்கிட்டேன், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைச்சல் மேடம், அறுவை சிகிச்சை வரையும் கொண்டு விட்டுட்டாங்க, இதெல்லாம் என்னங்க மேடம் அப்படின்னு புலங்கம் வரவங்க எல்லாத்துக்குமே இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மலைக்கோயில்னு சொல்லக்கூட பழனி ஆண்டவர், இல்லாட்டி திருச்செந்தூர் கூட நீங்கள் போய் ஒரு முருகனை பார்த்துட்டு சேவிச்சுட்டு வந்துடுங்க. ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகன்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 2026க்கும் மேலும் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் அல்லவா. ஸோ உங்களுக்கு ஹாப்பி நியூ இயரோடைய இந்த விசேஷமான அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். எல்லாருமே பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.